வெண்டைக்காய் பச்சடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? திருநெல்வேலி சைடில் மோஸ்ட் ஆஃப் த கல்யாண வீட்டில் இந்த வெண்டைக்காய் பச்சடி கண்டிப்பாக இருக்கும். நிறைய பேர் ட்ரை பண்ணியிருப்பீங்க. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் கடுகு போட்டுட்டு நல்லா கடுகு வெடித்த பிறகு ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக வெட்டி வச்சுருக்கேன். அதை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயத்தை வதக்கிட்டு அப்புறம் குட்டியாக தக்காளி இல்லை மீடியம் சைஸ் தக்காளி எதுனாலும் ஓகே தான். ஏன்னா புளி சேர்க்குறோம். ஸோ அதனால் சின்ன தக்காளியை சேர்த்தா கூட ஓகே தான். தக்காளியை குட்டி குட்டியாக வதக்கிட்டு வெங்காயமும் தக்காளி நல்லா வதங்கணும். வதங்கின பிறகு நான் கொஞ்சம் ஆயில் வந்து கம்மியாக போட்டிருக்கிறதுனால உங்களுக்கு கீழே பிடிக்கிற மாதிரி தெரியும். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் போட்டுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வெங்காயம் தக்காளி போட்டுட்டு அதுக்கப்புறமா வெண்டைக்காய் வெட்டி வச்சுருந்தேன். நைட்டே வெண்டைக்காய் வெட்டி வச்சுருவேன். நான் வேலைக்கு காலையில் போகிறதுங்கிறதுனால எல்லா வேலையும் நைட்டே பார்த்து வச்சுருவேன். பாதி வேலையை காய்கறி வெட்டுற வேலையெல்லாம் வெண்டைக்காய் வெட்டி அதையும் வெண்டைக்காய் உள்ளேயும் போட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிட்டேன். வதங்கும் போது கொஞ்சம் உப்பு சேர்த்தா கொஞ்சம் நல்லா வதங்கும்ல, அதனால் எல்லா உப்பையும் அப்பயே சேர்த்துக்கிட்டேன். உப்பு போட்டு நல்லா வதக்கிட்டு அப்புறம் புளி வந்து ஒரு குட்டியாக லெமன் சைஸ் புளியை கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கிண்ணத்தில் கொஞ்சமாக. ஸோ அந்த புளி தண்ணியை அது கூட ஊற்றி அந்த வெண்டைக்காவை என்ன செய்வேன், வேக வைக்க போகிறேன். வேக வச்சு ஒரு கிண்டி விட்டுட்டு அப்புறம் மூடி வச்சுட்டேன். அந்த புளி தண்ணியெல்லாம் அது உறிஞ்சி அது நல்லா வெந்ததுக்கப்புறம் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் போட்டு நல்லா வதக்கிக்கிட்டேன். வதங்கின பிறகு அந்த கீழே இருக்க கொஞ்சம் புளி தண்ணியும் நல்லா அந்த 2வது டைம் மூடி போட்டு வேக வைக்கிறப்போ எல்லாமே வெந்துருச்சு. அப்புறமா கொஞ்சம் தேங்காய் துருவி வச்சுருந்தேன். அந்த தேங்காவை போட்டு இறக்கியாச்சு. தேங்காவை போட்டு வதக்கிட்டு 2 நிமிஷம் கழித்து இறக்கியாச்சு. இதுதான் ஃபைனல் ஸ்டெப்பு. நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வந்து சாம்பாருக்கு வச்சு சாப்பிட்டேன், ரொம்ப நல்லா இருந்து. வீடியோ பிடிச்சா லைக்